ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆயிருக்க டெத் லிங்க் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பார்த்தீங்கன்னா 2021 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் படம். இப்போ இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். ஒரு கேங் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் சேர்ந்து சோஷியல் மீடியால வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க மக்கள் எதெல்லாம் ரசிப்பாங்களோ அந்த மாதிரி பார்த்து போட்டுட்டு இருக்காங்க எல்லா கண்டென்ட்டுமே. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா அவங்க அடுத்தடுத்த வீடியோ ப்ரீவியஸ் ரெக்கார்டெல்லாம் பிரேக் பண்ணி போகணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க பண்ற வீடியோஸ்ல பல கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. அது ரியலா நடக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, அந்த கொலையெல்லாம் பண்றது யாரு, கடைசியில் என்னதான் ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பத்தி பார்ப்போம். இந்த படத்தை பொறுத்தளவுலாம் பாசிட்டிவ் சொல்லிக்கிற அளவு எந்த விஷயமே கிடையாது. தமிழ் டப்பிங்லாம் ஓரளவு ஓகேவா பண்ணி கொடுத்துருக்காங்க. பெருசா சொல்லிக்கிற அளவு எதுவும் கிடையாது. ஸ்டோரி பாட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்வலான அரக பழசான ஸ்டோரி பாட் தான். அதுலயும் இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் கிடையாது. சரி, பெர்ஃபார்மன்ஸ் வைஸாவது படத்தில் நல்லா எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஏடா கூடமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க எல்லாருமே. படத்தில் வர அந்த ஹாரர் போர்ஷன்ஸாவது நல்லா இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஹாரர் போர்ஷனா அப்படின்ற அளவு கேட்குற அளவு தான் இருக்கு. சரி, படத்தோட டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸாவது நல்லா பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. சினிமாட்டோகிராஃபிலாம் பிலோ ஆவரேஜா இருக்கு. சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிஜிஎமும் அதே மாதிரி தான் இருக்கு. சரி, ஸ்கிரீன் பிளேயர்ஸ் அது ஓவரால் என்கேஜிங் எழுதி எடுத்திருப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ரொம்ப ஃபிளாட்டான ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு படம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.